மே 10 நடந்த ஆர்சிபி vs எம்ஐ மேட்ச்ல அப்படி ஆர்சிபி எம்ஐயை வின் பண்ணிடுச்சுன்னா என் வீடியோக்கு வர கமெண்ட்ல எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ உங்களுக்கு பேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது மறுபடியும் நடந்துருச்சு. இந்த ஐபிஎல்ல நாங்க வெளியே போனதை கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா எந்த 2 டீம் கூட தோக்க கூடாதுன்னு நினைச்சோம் அந்த 2 டீம் கூடயும் தோத்துட்டானுங்க. நானும் ஒரு வழியா எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவரு பேர் என்ன தெரியுமா? ஷேக்ஸ்பியர். ஆனா அவரு என்ன கமெண்ட் தெரியுமா பண்ணியிருந்தாரு? ப்ரோ கம் டு ஸ்ரீலங்கா. எனக்கும் ஸ்ரீலங்காலாம் வரணும்னு ஆசை தான். ஆனா என்ன என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. ஆனா நான் அப்படியெல்லாம் விட்டுருல. உடனே ப்ரோக்கு போய் மெசேஜ் போட்டேன். ப்ரோ என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, ஸ்ரீலங்கா வர முடியாது. ஆனா என்னோட கடமையை நான் செஞ்சவன். உங்களோட அட்ரஸை சொல்லுங்க, நான் பேட்டை கொரியர்ல போட்டு விட்டுறேன்னு. அதுக்கான ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு? ப்ரோ என்கிட்ட நிறைய பேட்டெல்லாம் இருக்கு ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன், வாங்கி தாரீங்களா? உடனே நான் ப்ரோ கேளுங்க ப்ரோ கேளுங்க, என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தலைவன் ஃபுட்பால் பிளேயர் போல. ஓகே ப்ரோ ஓகே, உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, நான் கொரியர்ல போட்டு விட்டுறேன். தலைவன் உடனே ப்ரோ இல்லை கொரியர்லாம் வேணாம் ப்ரோ, இங்கே அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி 2 ஆப்ஷரி, அப்போ அதில் ஏதாவது போட்டு விடுங்க. அதே மாதிரி அப்படி எப்படியோ பண்ணி ஃபுட்பாலை ஆர்டர் போட்டுட்டேன். அப்புறம் அந்த ப்ரோ ஒன்னொன்று சொன்னாரு. ப்ரோ அப்புறம் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வரணும், உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். உடனே நான் ஓகே ப்ரோ வந்துடுறேன், கண்டிப்பாக வந்துடுறேன், நல்லா ஊர் சுற்றி காமிங்க. ப்ரோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு பேசிட்டே இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று கேட்டார். ப்ரோ ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க. சரி அப்படின்னா கேட்க போகிறாருன்னு சரி நானும் கேளுங்க ப்ரோன்னு சொல்லிட்டேன். என்னோட சார்பாக ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ரோ, கட்டாயமா. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. இதுக்கே அவன் ஒரு சின்ன பையன்தான், அந்த குட்டி ஆர்சிபி ஃபேனுக்குள்ள இவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்கு. அப்புறம் அந்த ஆர்சிபி ஃபேன் சொன்ன மாதிரியே சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் மே 20 நடக்க போற எம்ஐ vs கேகேஆர் மேட்ச்ல அப்படி எம்ஐ கேகேஆரை வின் பண்ணிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு வர கமெண்ட்ல எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்கள கேஎஃப்சி கூப்பிட்டு போறேன். அப்படி கேகேஆர் வின் பண்ணிடுச்சுன்னா எம்ஐ வின் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அப்படி கேகேஆர் வின் பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு கேகேஆர் ஜெர்சி தரேன். மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.